வந்து ஆசிரமம் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து அனுஷ ஜெயந்தி அயோத மண்டபத்தில் கொண்டாடிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இங்கேயும் ரொம்ப நிகழ்ச்சி தசமி நல்ல விசேஷம். அதனால் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முதல்ல எப்படி எனக்கு இது ஒரு ஐடியா வந்ததுனாக்கா, என்னுடைய ஃப்ரெண்டு பால் சுப்ரமணிய ஆற்றுல முதல்ல பெரியவாள் ஆயிடுச்சு ஆற்றுல இது பண்ணால் அப்போ இன்வைட் பண்ணா. அதை பார்த்த உடனே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. மேலும் எனக்கு வந்து சதாபிஷேகம் பசங்கள்லாம் வந்து சதாபிஷேகம் 28ஆம் தேதி அன்றைக்கி பண்ணால் அதுக்கு முன்னாடியே பண்ணலாமான்னு பார்த்தோம். அப்புறம் நிறைய பிஸியாக இருந்ததுனால மெதுவாக ஆறாமல் சதாபிஷேகம் அப்புறம் நிறைவாக இருந்தது. ஸோ 5ஆம் தேதி வந்து இன்றைக்கி நான் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த சதாபிஷேகம் ஆன கையோடு அது ஆசீர்வாதம் பண்ண நல்லாயிருக்கு. ஏற்கனவே நாங்கள் வந்து சதாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பரமாச்சாரியார் காஞ்சிபுரம் போயிட்டு பிரதிஷ்டானத்தில் பத்திரிக்கை கொடுத்து அங்கேயும் பத்திரிக்கை வாசித்து எல்லாம் இது பண்ணார். எங்களுக்கு வந்து பெரியவா சின்னவா 2 பேரையும் பார்க்கணும் ஆசை. அவள் வந்து இருக்கிறவங்க இருக்கா. அவள் இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே இன்னொரு ட்ரிப்பு அங்கே விசிட் பண்ணலாம் இருக்கோம். அதுக்கு முன்னாடி பரமாச்சாரியாரே எங்கள் ஆற்றுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். సమస్త సుఖినో భవంతు. పరివాగరాక్షం పరిపూర్ణ నమస్కారం. இதெல்லாம் அனுப்புறீங்களா? கண்டிப்பாக